எங்களுக்கு ஒருவேளை எடப்பாடி ஒத்து வரல அப்படின்னா வேற யாரையாவது வச்சு நாங்க பேசிட்டு போறோம். ஸோ அதற்குண்டான வேலைகள்லையும் பாஜக இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த விடியல்ல இருந்து 9.25 லட்சம் கோடி 1947 இருந்து 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி 2021 இவங்க கையில ஆட்சியை ஒப்படைச்சா 2021 இருந்து 25க்குள்ள மட்டும் இதே 4.5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு இன்னைக்கு 9.25 லட்சம் கோடிக்கு கடனை கொண்டு போய் விட்டுருக்காங்க. மோடியே தூக்கிற மாதிரி எல்லாம் பேசி போயிருக்கு. இப்போ இதுவும் சேம் தான். இதுவும் நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இதுவும் எவனோ போற வாக்குல கொளுத்தி போன ஒரு விஷயம் தான். ஸ்டாலின் முதல்வராகவும் பையனை துரத்தி விட்டு விஜய் துணை முதல்வராகவும் போட்டு ஆட்சி நடத்துங்க, யார் வேணாம்னு சொன்ன. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தகவல் இப்போதைக்கு தமிழக அரசியல்ல ஒன்றுதான். அண்ணாமலை துரத்தப்படுகிறாரா, இல்லை மாற்றப்படுகிறாரா, இல்லை அவராகவே விலகுகிறாரா அப்படின்றதுதான் கேள்வியாக இருக்கிறது. பலர் பலவிதமான யூகங்கள் சொன்னாலும் பாஜகவின் ஒரு கருத்து அப்படின்றது இருக்கு. பாஜக தொண்டர்கள், பாஜக நிர்வாகிகள் அப்படின்ற கருத்து அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சோ அண்ணாமலைக்கு நெருக்கடி கொடுப்பது யார்? அண்ணாமலை நெருக்கடிக்கு பணிந்து விட்டாரா, இல்லை விலகுகிறாரா, விலக்கப்படுகிறாரா? பல கேள்விகள் இருக்கிறது. நம்முடன் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள பாஜகவின் சபரி செல்வன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். வணக்கம் விக்னேஷ். நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியும் சார். அதை சமாளிக்கிறதுக்காக நான் இப்படி வேற ஒரு கேள்விதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அப்படி நீக்குறாங்க அப்படின்றத சமாளிக்கிறதுக்காக அவர் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரா மாத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை நீக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு யாரும் கொடுத்தா விக்னேஷ்? நாங்க ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி, பாஜக காரங்களா நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, சன் டிவியும் கலைஞர் டிவியும் கொடுத்த ரிப்போர்ட்டை தூக்கிட்டு ஒரு விவாதத்துல உட்கார்ந்துருக்கீங்களா, உங்களால என்ன சொல்ல அப்படிங்கறது எங்களுக்கு சுத்தமா தெரியல. அண்ணாமலை நீக்க போற சொல்றேன் கேளுங்கப்பா. அண்ணாமலை நீக்க போறாருங்கிற விஷயத்த உங்களுக்கு யார் சொன்னா? ஏதாவது அபிஷியலான ரிப்போர்ட் தேசிய தலைமையில இருந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல ஏதாவது ஒற்றர் பழங்காலத்து ராஜாக்கள் மாதிரி ஏதாவது ஒற்றர்கள் வச்சிருக்கீங்களா எங்க பிஜேபி ஆபீஸ்க்குள்ள? எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. எங்களுக்கும் அந்த சோர்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. யாரோ ஒருத்தவங்க கொளுத்தி போட்டு போனாங்க, எங்களுக்கும் இதே ஆசை தாங்க. நாங்க மாநில தலைவர் மாற்றம்னு சொன்னது அப்புறம் மதியம் எங்களுக்கு தெரிஞ்சு செல்வ கணபதியை மாத்திரதா தான் பேசிட்டு இருக்காங்களாம் காங்கிரஸ்ல இருந்து. எங்களுக்கு பாஜக தலைவரை மாத்திரதாலாம் எங்களுக்கு எங்கேயும் நாங்க கேள்விப்படல. செல்வ கணபதி காங்கிரஸ் மாநில தலைவர்ல இருந்து அவரை தூக்கிட்டு புது காங்கிரஸ், ஏன்னா அவர் ஊழல் புகார்ல மாட்டிருக்காருங்கிறனால அவரை தூக்குறதுக்கு தான் மாநில தலைவருங்கிறத நீங்க எங்க மாநில தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மாற்றம்னு எங்கேயாவது படிச்சிருப்பீங்க? அது உடனே எல்லாத்துக்கும் உங்க ஊபிசுகளா எப்படி இருந்திருக்கும்னா, ஐயோ இப்படியாவது கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம், அண்ணாமலையை மாட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இப்பயாவது சந்தோஷப்படலாம். யாருங்க உங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் கொடுக்குறா? எங்களுக்கே அவங்களை இந்த ரமணா படத்துல சொல்ற மாதிரி எங்களுக்கே அவங்கள பார்க்கணும் போல ஆசையா இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தகவலை சொல்லக்கூடியவர்களை பார்க்கணும்னு எங்களுக்கு உண்மையிலே ஆசையா இருக்கு. சோ நான் இதுல அபிஷியலா அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாஜக பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க சொல்லுவோம். எங்களுடைய அடிப்படை கோட்பாடு 3 வரிகள் தான். நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட் அப்படிங்கறதுதான். எங்களுக்குன்னு ஒரு சில கோட்பாடுகள் உண்டு. என்னன்னா, ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக அவர் ஒரு 6 வருட காலம் தான் தொடர முடியும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கோட்பாடு. அவர் 3 வருட காலம் அண்ணாமலை அவர்கள் முடித்து விட்டார். இன்னும் ஒரு 3 வருட காலம் அவர் தொடர்வதற்குண்டான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இல்ல. இது சித்தாந்தம். நான் சொல்றது சித்தாந்தம். அதை தாண்டி நான் உங்களோட கொஸ்டின்ஸுக்கு நான் சொல்றேன். இந்த ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி மாநில தலைவருடைய மாற்றத்தை அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இது ஒரு சாத்தியமே இருக்கும். சோ அவருக்கு அதுல விருப்பம் இருக்கு அப்படிங்கிற போது தேசிய தலைமை எங்களுக்கு உண்டான ஒரு நல்ல தலைமையை தான் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு இருக்கு. அந்த தேசிய தலைமை மீண்டும் அண்ணாமலை அவர்களையே மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கலாம், அல்லது வேறு ஒரு மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கலாம். சோ 1008 விஷயங்கள், இது எல்லாமே ஆப்ஷன் தான், ப்ராபபிலிட்டி தான் நான் சொல்றது. மற்றபடி நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயங்களுக்கு உண்டான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளோ அல்லது ஒரு அடிப்படை ஆதாரங்களோ இல்லாத ஒரு வதந்தியாகத்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் சுத்திட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் அது ஒரு ஆசை, அண்ணாமலை அவர்களை மாற்றி வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை ஆசை. இல்ல ரொம்ப ஓவரா குடைச்சல் கொடுக்குறாரு, எங்க திரும்புறடெல்லாம் ஊசி குத்துதுங்கிற ஒரு எண்ணத்துல அவரை மாற்ற வேண்டும்ங்கிறது உங்களுடைய அடிப்படை ஆசை. உங்க ஆசை எல்லாத்தையும் பாஜக நிறைவேற்றணுங்கிறது எங்களுக்கும் ஆசைதான். ஆனா அது நீங்க நல்ல ஆசைகளா எண்ணினீங்க அப்படின்னா அதற்கு உண்டான செவி சாய்ப்பதற்கு நாங்களும் தயாரா இருக்கோம். எங்களுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அதை தேசிய தலைமை எடுக்கும். ஒரு RSS காரங்களாவோ ஒரு பாஜக காரங்களாகவோ நாங்க யோசிக்கிறது என்னன்னா, எங்களுக்கு குறிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த குறிப்பு என்ன கொடுத்தாலும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போறோம். இந்த இடத்துல இருந்து ஒரு துப்பாக்கி நவுத்தினீங்கன்னா அடுத்த தூக்கிட்டு ஒரு AK-47 தான் உட்கார வைப்பாங்க. உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஊசி போன பட்டாசு உட்கார வைப்பாங்கலாம் நினைக்காதீங்க. சோ பாஜக என்னைக்குமே உங்களுக்கு குடைச்சல் கொடுப்பதை நிச்சயமாக நிறுத்த போறது கிடையாது. அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை மாற்றப்பட்டால், நான் சொல்றது ஒருவேளை மாற்றப்பட்டால் அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல, உள்துறை அமைச்சகத்துல 2 MOS காலியா இருக்குது. 2 MOSல ஒரு MOS கொடுத்து 4 ஸ்டேட், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவை பார்த்துங்க அண்ணாமலைன்னு சொல்லி மாநில தேசியத்துல இருந்து கொடுத்தாங்க அப்படின்னா மொத்த IPSமே அவர் கண்ட்ரோல்ல இருக்கும்.
நீங்க இன்னைக்கு ரைடு விடணும் அப்படின்னா போய் அமித்ஷா கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவரே நேரடியா போங்க வீட்டுக்குன்னு சொல்லி அனுப்பியே விட்டுருவாரு. உங்களுக்கு குடைச்சல் அதிகமாகத்தான் இருக்கும். நீங்க சந்தோஷப்படுற அளவுக்குலாம் அங்க எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத முன்ன தெரிஞ்சுக்கங்க. இல்ல அதாவது ரெய்டு விடணும்னா அண்ணாமலை கிட்ட பர்மிஷன் வாங்கினா போதும்ன்றீங்க. அதிகார துஷ்பிரயோகத்தை பண்றதுக்காக அண்ணாமலைக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ரைடு விடுறாங்கன்னா ஆதாரம் இல்லாம ரைடு விட மாட்டாங்க. நீங்க கொள்ளடிச்சு வச்ச பணத்தை புடுங்கணும் அப்படிங்கிறது தான் அதோட பேசிக் கான்செப்டா இருக்கும். அததான் நான் சொல்றேன். இருங்க, ரைடு அது ரைடு விடுவதற்கு உண்டான அதிகாரம் அவருக்கு உண்டு. ஒருவேளை மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா இன்னைக்கு எந்த தைரியத்துல நீங்க மாநில ஐடி டிபார்ட்மெண்ட் வச்சு மாநில அரசு எப்படி ரைடு விடுறாங்க? அப்ப நீங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்களா? எல்லாமே அதுக்கு உண்டான அந்த வேலையை செய்தாலே உங்களுக்கு இப்ப அதிகார துஷ்பிரயோகம் ஆயிடுச்சு. ஒரு சிபிஐ ஒரு இடத்துல போய் விசாரணை பண்ணா அதிகார துஷ்பிரயோகம், இடி போய் ஒரு இடத்துல விசாரணை பண்ணா அதிகார துஷ்பிரயோகம், ரைடு ஒரு இடத்துக்கு போனுச்சுன்னா அதிகார துஷ்பிரயோகம். அது அவர்களுடைய வேலைங்க. அந்த வேலைக்கு உண்டான மரியாதையை முன்னுக்குங்க. அந்த அதிகார துஷ்பிரயோகமா இருக்கு. இல்ல இதுக்கு பேரு அதிகார துஷ்பிரயோகம் கிடையாது. அதுதான் அவங்களோட வேலையே. அதை முன்ன தெரிஞ்சுங்க. உங்களோட வேலை ஒரு இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த பேங்கிங்ல அவரோட ஒர்க். சிபிஐயோட வேலை விசாரணை, இடியோட வேலை அதன் மீதான துறை மீதான நடவடிக்கை எடுக்குது. சோ இதுதான் அவர்களுடைய வேலை. நாளைக்கு மாநில தலைவர் அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாரு அப்படின்னா அவருடைய வேலையாக அது மாறும். அதற்காக அன்னைக்கு அவர் குடைச்சல் கொடுப்பதை நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க நினைக்காதீங்க. அன்னைக்கும் அவர் ஊழலுக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாடை தான் இருப்பார். ஆனா மாநில தலைவராக அவர் மாற்றப்பட போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்க இருந்து யார் எடுத்தீங்கன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் ஏதாவது பழைய காலத்து இருந்து எடுத்தீங்களா? அதே பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். இதுக்கு முன்னாடி நீங்க காங்கிரஸ் தலைவர் மாற்றம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க, செல்வ கணபதினு சொல்லியிருந்தீங்க. செல்வ பெருந்தகை ஒரு கரெக்ஷனும் நான் ரிஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். பட் யார் அந்த சோர்ஸ் நீங்க கேக்குறீங்க. அண்ணாமலையே தான் சார் அந்த சோர்ஸ். அவர் தான் சொல்றாரு, நான் சாதாரண தொண்டனா போயிடுவேன், என்ன சாதாரணமா இருக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் விவசாயி பாக்குறது கூட நான் போயிடுவேன். யாருக்கு அந்த மெசேஜ் அவர் திரும்ப கம்யூனிகேட்? இந்த வார்த்தைகள்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லி பயன்படுத்திருக்காரு. நான் ஆடு மேய்க்கிறவன், என்ன நான் ஒரு சாதாரண தொண்டன் தான், நான் நாளைக்கு இருக்கிறது. இல்ல அவரு சொன்ன விஷயங்களை தப்பாக உருவகப்படுத்திக்கிட்டீங்க. அதுதான் ஒரு விஷயம். அவர் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாளைக்கு இந்த இடத்துல நான் ஒரு தொண்டனாக நின்னா கூட என்னுடைய கருத்துக்களை நான் வைப்பேன். ஒருவேளை வேற யாராவது வச்சாங்க. ஏன்னா எங்களுடைய மாநில தலைமைக்கு உண்டான தேர்தல் வருது. அவருக்கும் அதேதான், அவருடைய வார்த்தைகளும் அதேதான். அவர் மீண்டும் நான் தான் பாஜக தலைவராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, மோடி அவர்கள் தொடர்ச்சியாக பிரதமராக இருக்கிறார். மோடி நாளைக்கு நீங்க காலையில இல்லப்பா நீங்க பிரதமர்ல இருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னா வந்துருவார். ஏன்னா அது தேசிய தலைமை ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா அதுதாங்க எங்க கட்சிக்கும் மத்த கட்சிக்கும் உண்டான வித்தியாசமே. அதுல இருந்துதான் பாஜக இயங்குதுன்னு இப்ப நீங்களே ஒத்துக்குனீங்க. எங்க கட்சியினுடைய சித்தாந்தமே சொல்வதை ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் எங்க கட்சியினுடைய சித்தாந்தம். ஒருவேளை நாளைக்கு இவரு போயிட்டாருன்னா கட்சி உடைஞ்சிடும். அவரு போயிட்டா இப்ப ஏடிஎம்கே பத்தி நாங்க கமெண்ட் சொல்றோம். இருந்தாலும் கூட நான் சொல்றேன், ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு பின்னால் ஒரு அணி செல்வது, இன்னொருத்தர் போயிட்டாருன்னா அவர் பின்னால் ஒரு அணி செல்வது, அது செல்லவே செல்லாது. ஏன்னா அப்படி ஒரு சித்தாந்தங்களை நாங்க பின்பற்றி இருந்தோம் அப்படின்னா மொத்த இந்தியாவினுடைய ஆட்சியை பாஜக பின்பற்றி இருக்காது. நான் தான் சொல்றேன்ல, இந்த கட்சியினுடைய அடிப்படை கட்டுமானம் வேற எந்த கட்சியிலுமே உலகத்துல கிடையவே கிடையாது. பாஜகவினுடைய கட்டுமானமே ஸ்டைலே டிஃப்ரெண்ட். அவர்களுக்கு என்னன்னா அவர்களுடைய எண்ணம் முழுக்க சித்தாந்தத்தை நோக்கி போகும். எந்த கட்சியுமே சித்தாந்தத்தை முன்னிறுத்தி போகவே போகாது. நீங்க திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை முன்னிறுத்துறீங்க. திமுக எத்தனை பேர் அந்த திராவிடம்ங்கிற அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றாங்க? ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா பாஜக காரர்களுக்கு நீங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி பாருங்க, உண்மையான பாஜக காரன் அந்த சித்தாந்தத்தை நோக்கி மட்டும்தான் போயிட்டே இருப்பான். ஒரு சிலருக்கு ஒரு சில தலைவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும். நான் சொல்லுவேன், ஒரு சிலருக்கு மோடியை பிடிக்கும், ஒரு சிலருக்கு வாஜ்பாயை பிடிக்கும், ஒரு சிலருக்கு எடியூரப்பாவை பிடிக்கும், ஒரு சிலருக்கு தேவேந்திர பட்னாவிஸை பிடிக்கும், ஒரு சிலருக்கு யோகி ஆதித்யநாத்தை பிடிக்கும், ஒரு சிலருக்கு அண்ணாமலையை பிடிக்கும். நாங்கள் இதை மறுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா நாங்க ஒரு ஹீரோயிக் நேச்சர்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு குணமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு உண்டான மரியாதையை அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை எந்த ஒரு பாஜக தொண்டனும் மறுப்பதற்கு கிடையாது. எங்களுக்கு உண்டான மரியாதை, பாஜக காரனா இப்படிதான் இருப்பான், பாஜக காரனுக்கு ஒரு அடிப்படை பிரச்சனை அப்படின்னா அண்ணாமலை அந்த இடத்துல நிப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு பாஜக காரனோட மனசுலயும் அண்ணாமலை அவர்கள் தீர்க்கமாக ஆழமாக விதைச்சிருக்காரு. அதை நாங்க உண்மையிலே ஒத்துக்கிறோம் ஒரு பாஜக தொண்டனாகவும். ஆனா அதற்காக நாளைக்கு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் சொல்றது இதெல்லாம் ப்ராபபிலிட்டி. ஒருவேளை மாற்றப்பட்டு விட்டார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இதை விட வேகமாக 2 மடங்கு 3 மடங்கு வேகமாக தமிழகத்துல மீண்டும் அரசியல் செய்வார். ஒரு மாநில தலைவராக இல்லாமல் ஒரு அமைச்சராக கொடுத்தீங்கனாலும் வேலை செய்வாரு. இல்ல ஒரு அடிப்படை தொண்டன், என்னை போல ஒரு அடிப்படை தொண்டனாக நின்னாலும் எங்க கூட நின்று வேலை செய்வார். ஏங்க எங்களுடைய சேலம் மாவட்டத்துல அண்ணாமலை அவர்கள் ஆட்டோ பிரச்சாரம் செஞ்சிருக்காருங்க. எனக்கு தெரியும், நான் பர்சனலா பாத்திருக்கேன். ஆட்டோ பிரச்சாரம் திரு அண்ணாமலை அவர்கள் செஞ்சிருக்காரு. இளைஞரணி மாநாட்டுக்கோசரம் ஆட்டோ பிரச்சாரம் அண்ணாமலை செஞ்சு, இதெல்லாம் நாங்க கண்கூட பார்த்த விஷயங்கள். நாளைக்கு திருப்பி கீழே
நம்மளையே மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அந்த அதிமுக கூட கூட்டணி வேணும்ன்றதுக்காகவே வேற ஒரு கட்சி விரும்புதுன்றதுக்காக உங்க மாநில தலைவரை தூக்கிடுவீங்களா நீங்க? இது அபிஷியல் ரிப்போர்ட் கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, நீங்க தூக்கிடுவீங்களா நீங்க, செஞ்சிருவீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்காதீங்க. இன்ன வரைக்கும் மேல இருந்து எந்த ஒரு தகவலுமே வரல. தகவல் வந்ததுக்கு அப்புறம் இது கேளுங்க. இந்த ஆள் அது அதிமுக கூட்டணி மட்டும் தானே காரணமாக இருக்கும். அது மட்டும் காரணமா கிடையாதுங்க. அண்ணாமலையுடைய தேவை டெல்லிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல நான் 18% இருங்க. அண்ணாமலை அவரை மாற்ற வேண்டிய காரணம் என்ன? அததான் நான் சொல்றேன். அண்ணாமலையினுடைய தேவை ஒருவேளை டெல்லிக்கு தேவைப்பட்டால், இந்த மொத்த தேசத்துக்கும் இந்த மாநில தலைவர் தேவைப்பட்டால், இதெல்லாம் 1008 விஷயங்கள் இருக்குங்க. நீங்க போற பாக்கல நீங்க பாட்டு கொளுத்தி போட்டு போயிடுறீங்க. அண்ணாமலை அவர்களை வந்து எடப்பாடி ஒரு வேறு ஒரு கட்சியினுடைய தலைவர் போய் எங்க கட்சிக்கு வந்து நிர்பந்தம் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. அதை கேட்கக்கூடிய இடத்துல அமித்ஷா அவர்களும் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அமித்ஷா வந்து வேறொரு கட்சியினுடைய தலைவர் போய் சொல்லி அதை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. எங்களுக்கு ஒருவேளை எடப்பாடி ஒத்து வரல அப்படின்னா வேற யாரையாவது வச்சு நாங்க பேசிட்டு போறோம். சோ அதற்குண்டான வேலைகள்லயும் பாஜக இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆமா, கட்டி உருட்டி நீங்க சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. ஏன் இன்னைக்கு திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திமுக இன்னைக்கு மிரட்டி உரட்டி காங்கிரஸ் கூட வச்சிருக்கலையா? இதே ஸ்டாலின் அவர்களுடைய வாயினால சொன்ன ரிப்போர்ட் நான் சொல்லட்டுமா? காங்கிரசிடம் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியும் கிடையாது, காங்கிரசுடன் இனி தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியும் கிடையாதுன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுகவினுடைய பொருளாளராக பேசியிருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? பொருளாளராக பேசியிருக்காரு. நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன். இந்த ரிப்போர்ட் அவர் பேசியிருக்காரு. காங்கிரசுடன் செத்தாலும் கூட்டணி கிடையாது, காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சி கூடயும் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு வைகோ பேசியிருக்காரு. இப்ப காங்கிரஸ் கூட ஒண்ணு பண்ணா உருண்டு பிறல்றீங்களே, என்ன காரணம்? பாத்தீங்கன்னா இது இனிமேல் நாங்க தனியா தான் இருக்க போறோம் அப்படின்னு சொன்ன பாஜக உண்மையிலேயே அதிமுக கூட சேரவும் போகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். நான் தான் சொல்றேன்லங்க, 2026ல ஒரே ஒரு அஜெண்டா தாங்க. ஒரே ஒரு அஜெண்டா தான், வேற எந்த அஜெண்டாவுமே கிடையாது. மக்களை காப்பாற்றணும். முக்கியமா இந்த விடியல் இருக்குது பாருங்க, கண்ணு கூசுங்க ரொம்ப. இந்த விடியல்ல இருந்து 9.25 லட்சம் கோடி 1947ல இருந்து 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி 2021ல இவங்க கையில ஆட்சியை ஒப்படைச்சா 2021ல இருந்து 25க்குள்ள மட்டும் இதே 4.5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு இன்னைக்கு 9.25 லட்சம் கோடிக்கு கடனை கொண்டு போய் விட்டுருக்காங்க. உங்களுக்கு பாலாறும் தேனாரும் தமிழகத்துல ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? 30 வருஷம் பின்னாடி எடுத்து போய் விட்டுருக்கான் தமிழ்நாட்டை. அது தெரியுமா உங்களுக்கு? தமிழகத்தினுடைய கல்வித்துறைக்கு மரியாதை கிடையாது, போக்குவரத்து துறைக்கு மரியாதை கிடையாது, மின்சாரத்துறைக்கு மரியாதை, ஒரு மரியாதையும் கிடையாது. படித்த ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்குறானா? வீதியில இறங்கி ஜாக்டோ ஜியோக்கு போராடிட்டு இருக்கிறானுங்க உட்காந்து. ஒரு ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரேன் நீங்க கொடுக்கறது இல்ல. அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். நாங்க சொல்றது என்ன தெரியுமா? இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். நீங்க தானே சொன்னீங்க ஆட்சிக்கு வரும்போது அடுத்த நாளே நீட்டை கலைச்சிருவோம் அப்படின்னீங்க. என்னத்தை கழித்தீங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 வயசுக்கு உட்பட்ட மாணவர்களுடைய கல்வி கடனை தீப்போன்னீங்க. எப்படி தீத்தீங்க? இதெல்லாம் போலி வாக்குறுதிகள் தானே. இன்னைக்கு ஒத்துக்கிறீங்கல்ல? இதெல்லாம் போலி வாக்குறுதிகள். வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்ததா இதெல்லாம் நாங்க செய்வோம். இதையே நீங்க தேர்தலுக்கு முன்னாடி ஏன் சொல்லல? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா தான் எங்களால இதெல்லாம் செய்ய முடியுங்கிறத தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும்ல. நீங்க என்ன சொல்லி இருக்கிறீங்க? 30 வருஷத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவோம். நீங்க பழைய ஓய்வூதிய திட்டங்களை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்க. மாதத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்கப்படும் சொன்னீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்களா? செய்யவே கிடையாது. திமுக இன்னைக்கும் உருட்டி மிரட்டி மட்டும்தான் மக்கள்கிட்ட படம் போட்டு மட்டும்தான் விஷயத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க. 30 வருஷம் பின்னாடி எடுத்துட்டு போய் விட்டுருக்கான் தமிழ்நாட்டை. இன்னைக்கு தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பெனிஃபிட்ஸுமே சொல்றாங்க. ஆனா குறைகள் மட்டும் என்ன தெரியுமா? தான் மேல இருக்கக்கூடிய அழுக்கை மறைப்பதற்காக வேற ஒரு மேல பாருங்க, அங்க அழுக்கு இருக்குது பாருங்க, அந்த கை கிட்ட லைட்டா அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குது பாருங்க, அந்த விரல் நுனியில பாருங்க லைட்டா அழுக்கு ஒட்டிட்டு இருக்குதுன்னு சொல்லி திமுக சொல்வதை தான் வாடிக்கை வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு போராட்டம் பண்ணானுங்க. இந்த ஏரி வேலை, இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து பணம் தரவே இல்லை, மத்திய அரசுல இருந்து பணம் தரவே இல்லை. நான் என்ன சொல்றேங்க, ஒரு பேங்கிங் செக்டர்ல நீங்க வேலை பார்க்குறீங்க, உங்ககிட்ட ஒரு மாசம் ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னு வைங்க. நீங்க 30,000த்துக்குள்ள மட்டும் தானே செலவு பண்ணுவீங்க. நீங்க அதை தாண்டி 45,000த்துக்கு செலவு பண்ணிட்டு எனக்கு சம்பளம் பத்தல, இன்னொரு 5,000 கொடுன்னு போய் உங்க ஆபீஸ்ல போய் கேட்க முடியுமா? இதே தாங்க 88,000 கோடி இந்த வருடத்துக்கு உண்டான 100 நாள் வேலை திட்டம் NRGS சொல்லக்கூடிய நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட், அதுக்கு வந்து 88,000 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கு. இந்த 88,000 கோடி எதை விட அதிகம் தெரியுமா? 21 கோடி மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசத்தையும் 16 கோடி மக்கள் தொகை கொண்ட மகாராஷ்டிராவையும் கூட்டி பாத்தீங்கன்னா கூட தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஃபண்டை விட அதிகங்க. அவங்க 2 பேர்த்தோட ஃபண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஃபண்டை விட கம்மி. அவ்வளவு பணம் மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்காக கொடுத்திருக்காங்க. இந்த ஃபண்டை வாங்கிட்டு இவர்கள் செய்யக்கூடிய ஊழல் என்ன தெரியுமா? ஒரு கிராமத்திலயும் நீங்க எடுத்து போய் பாருங்க, எத்தனை அட்டை போலி அட்டைகள் போடப்படுகிறது அப்படின்னு சொல்லி தெரியும். இன்னைக்கு சொல்ல போனா கிராம பஞ்சாயத்து முழுக்க இந்த NRGS ஒர்க்ல தாங்க நடக்குது. அங்க இருக்கிற கிளர்க்குக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, அங்க இருக்கிற லைப்ரரியனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, அங்க வர பணிதள பொறுப்பாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, இந்த VPRCல ஒர்க் பண்ணக்கூடிய ஆள்களுக்கு சம்பளம் இது எல்லா சம்பளமுமே ஆளாளு பேர்லயும் 2 அட்டை போட்டு
அந்த பணத்தை எடுத்துதான் நீங்க சம்பளமே கொடுக்குறீங்க. மத்திய அரசு என்ன கேக்குறாங்க? 88,000 கோடி உங்ககிட்ட கொடுத்தலைங்க, இந்த 88,000 கோடிக்கு கணக்கு கொடுத்துட்டு அடுத்த பணத்தை வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. கணக்கு காட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் நேர்மையின் சிகரமாச்சே, நேர்மையான வள்ளல்களாச்சே. இந்த 88,000 கோடிக்கு கணக்கு கொடுத்துட்டு அடுத்த பணம் வாங்க வேண்டியதானே? ரோட்ல இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை என்ன இருக்கு? 88,000 கோடி உங்களுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்காங்கன்னா 88,000 கோடிக்கு வேலை கொடுத்துருக்கணும். நீங்க வேணும்னே 95,000 கோடிக்கு வேலை கொடுத்துட்டு எனக்கு மத்திய அரசு என்ன பணம் தரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் எப்படி தருவான்? மத்த மாநிலங்களுக்கும் தரணும் இல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் தரணும் இல்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணாமலை மாற்றத்தை பத்தி தான் நம்ம பேச ஆரம்பிச்சோம். டாபிக் எங்கேயோ மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் கேக்குறேங்க, ரிப்போர்ட்டே வருதுன்னு சொல்றேன். அதுக்கு மேல என்னங்க வேணும் உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், அந்த ஒரு விஷயங்கள் நடக்கட்டும். நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசுவோம். ஏன்னா அபிஷியல் ரிப்போர்ட்ஸ்ங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு பாஜகவுடைய நிர்வாகியாக நீங்க சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு பாஜகவினுடைய நிர்வாகியாக கூட நான் சொல்றேங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு செய்திகள் எதுவுமே வர கிடையாது. அபிஷியல் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து மாநிலத்தினுடைய செய்தி தொடர்பாளர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. நான் தான் சொல்றோம்ல, ஒருவேளை சரி நான் ரெண்டுக்குமே வர மாதிரி நாங்க ரெண்டுக்குமே சொல்றேங்க. நீங்க சொல்றீங்கல்ல அண்ணாமலை மாற்றப்பட்டால், அண்ணாமலை மாற்றப்படலாம், இந்த ரெண்டுக்குமே நீங்க என்ன ஆங்கிள் கேக்குறீங்க, உங்களுக்கு எதுக்கு வேணும் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்படவில்லை என்றால் அப்படின்னா தொண்டர்களுடைய மனநிலை நல்லா இருக்கு, எல்லாருடைய மனநிலையும் நல்லா இருக்கு, ஓகே நீங்க வந்து கோ ஆன் சைட் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிரு. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் அப்படின்னா பாஜக நிர்வாகிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய குறிப்பை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, எங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதான் ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு அண்ணாமலையுடைய மாற்றத்தின் மீதோ அல்லது தேசிய தலைமையின் மீதோ எங்களுக்கு அதிகாரம் கிடையவே கிடையாது. நாங்க தான் சொல்றோம்ல, எங்களுக்கு 1008 வேலை இருக்கு, நாங்க கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்கோம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா, அந்த வேலையை எங்களுக்கு என்ன பெண்டிங் இருக்கு. எங்களுக்கு அடுத்து 19ஆம் தேதி மாநாடு இருக்கு. எல்லா நினைச்சிருச்சுன்னா அவங்க உங்களுக்கு குறிப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதை செயல்படுத்துறது மட்டும்தான் பாஜக நிர்வாகிகளின் வேலையாக இருக்கு. உண்மையாக, ஏன்னா கட்சியை வளர்க்கணும்னு தான் தேசிய தலைமையை நினைக்குமே ஒழிய கட்சியை குடி தோண்டி தமிழகத்துல புதைக்கணும்லாம் தேசிய தலைமை நினைக்கவே நினைக்காது. அவர்களுக்கு 1008 விஷயங்கள் நாங்க பாக்குற எங்களுடைய நாங்க ஒரு தொண்டனாக நாங்க பார்க்கும்போது வந்து ஒரு பெரிய பின்பமா தெரியுது. அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க சொல்ற மாதிரி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நிச்சயமாக அமித்ஷாவிடம் இருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி தான் அவர்கள் நிச்சயமாக எடுப்பாங்க. அண்ணாமலை அவர்களை மாற்றினால் என்ன நடக்கும், மாற்றவில்லை என்றால் என்ன நடக்கும், கூட்டணி என்ன நடக்கும், 26 தேர்தலினுடைய மையப்புள்ளி என்னவாக இருக்கும், புதுசா வந்த நடிகர் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுவார், இது எல்லாத்தையுமே வந்து தேசிய தலைமை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களையுமே பிடிச்சிட்டாங்க. மிஞ்சி போச்சுன்னா இன்னொரு 4-5 மாநிலங்கள் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. சோ அதன் மீது அவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாருங்க. அவர்கள் வந்து கோ ஆன் தி ரோட் அப்படிங்க தலைமை வந்து போக்கஸ் பண்றாங்க, அவங்க கால்குலேட் பண்றாங்க, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றீங்க. அந்த தேசிய தலைமையை கட்டுப்படுத்தக்கூடிய RSS வேற ஏதோ கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம எல்லாம் அண்ணாமலையை வந்து தூக்கிடுவாங்களோன்னு பேசிருக்கோம், மோடியே தூக்கிடுற மாதிரி எல்லாம் பேசி போயிருக்கு. இப்போ இதுவும் சேம் தான். இதுவும் நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இதுவே எவனோ போற வாக்குல கொளுத்தி போன ஒரு விஷயம் தான். மோடி அவர்கள் வந்து RSS இல்ல மோடி எதனால RSS ஆபீஸ்க்கு போனாருங்கிற விஷயம் வந்து பாதி பேர் தெரியாத தற்குறிகள் பேசக்கூடிய விஷயங்கள் இது. ஏன்னா அவர் ஆபீஸ்க்கு போனது போறாங்க அப்படின்றதுதானே கேள்வி. சஞ்சய் ராவத் அதுதான் கேள்வியா கேட்கிறாரு. அதேதான் அந்த சஞ்சய் ராவத் அவருக்கு தான் நானே பதில் சொல்றேன். இது சொல்றதுக்கு மோடியோ அமித்ஷாவோ வேணாம். RSS தொடங்கப்பட்ட வருடம் வந்து 1925. இன்னைக்கு என்ன 2025, 100ஆண்டு வருடம். இந்த வருஷம் RSS நூற்றாண்டு வருடம். மோடி போன நாள் என்ன நாள் தெரியுமா? யுகாதி அன்னைக்கு போயிருக்காரு. யுகாதி அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா RSS தோற்றுவித்த டாக்டர் கேசவ பலிராம் ஹெக்டேவார் பிறந்த தினம் வந்து யுகாதி. சோ அதனால அந்த 100ஆண்டு விழா அன்னைக்கு அவருக்கு வந்து மரியாதை செலுத்தணும்னு ஒரு விருப்பத்துலதான் மோடி அவர்கள் அன்னைக்கு சென்றிருந்தாரே ஒழிய நீங்க சொன்ன மாதிரி மோடி அவர்கள் வந்து மாற்றப்பட்டு விடுவார் என்னைக்குமே புரிஞ்சுக்க விரும்புறேன். 100 வருஷம் உடனே அங்க நாக்பூர்ல ஒரு கலவரத்தை தூண்டி விடுற அளவுக்கு அப்ப RSS ஏதோ ஒரு வேலை பாக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஏன்னா விகடன்ல எல்லாம் அந்த மாதிரிதான் எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட RSS கலவரம் வந்து ஒரு திருப்பு முனையாக இருக்கும், பட்னாவிஸ் அவர்கள் பிரதமராக ஆவதற்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் விகடன் எழுதியிருக்காங்க. அந்த கடைசியா விகடன் பேப்பர்ஸ் எல்லாம் கடைசியா நான் வந்து பப்ளிக் டாய்லெட்ல பார்த்த மாதிரி ஞாபகம். சோ அத மாதிரி நான் அந்த மாதிரி விகடன் பேப்பர்ஸ் எல்லாம் நான் படிக்கிறது இல்ல. அதெல்லாம் அங்க இருக்க வேண்டிய பேப்பர் தான். ஏன்னா அவர்கள் வந்து கற்பனைக்கு கண்ணை மூடிட்டு அந்த ரிப்போர்ட்டர் வந்து அங்க இருக்கக்கூடிய எடிட்டர் வந்து ஆஹா இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து விலக போறார் அப்படின்னு சொல்லி எழுதினாருன்னா அதை வந்து நீங்க சீஃப் எடிட்டரா நீங்க உட்காந்து அந்த இடத்துல போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் டாய்லெட்ல இருக்க வேண்டிய பேப்பர். ஏன்னா நியூஸ் என்னங்கிறது உண்மையிலே அவனுக்கு தெரியும். RSSக்குள்ள உள்ள போறோம் நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கேம்புக்கு போறோம், செகண்ட் இயர் கேம்புக்கு போறோம்னா ஒரு சின்ன லீக் கூட ஆகாத விஷயம். அவ்வளோ பர்சன்டேஜா வச்சிருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை
விகடனுக்கு எவனோ ஒருத்தன் பர்சனலா போன் பண்ணி சொல்லியிருக்கான் அப்படின்னா விகடன் எவ்வளவு பெரிய இடத்துல இருப்பான். உண்மையிலே விகடன் RSS உள்ள இருக்கக்கூடிய தகவலை பெறக்கூடிய அளவுக்கு விகடனுக்கு தெம்பு இருக்குதுன்னு வைங்க. அவன் அட்லீஸ்ட் தமிழகத்திலேயாவது ஆட்சி பிடிச்சிருப்பான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு. அவன் அதுக்கும் ஆட்சி கிடையாது. அவன் இன்னைக்கு திமுக எங்க பணம் கொடுப்பாங்க, எந்த இடத்துல சந்தில பணம் கொடுப்பாங்க, போய் வாங்கிட்டு வரலான்ட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு பத்திரிகையை வச்சுலாம் எங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க. நாங்க சொல்லக்கூடிய விஷயம் தான், நூற்றாண்டு நடத்தக்கூடிய RSS பத்தி நீங்க தயவு செஞ்சு சொல்லாது. அங்க நடக்கக்கூடிய விஷயம் என்ன, RSS கலவரம் பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, RSS பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரியாம இதை பத்தி பேசவே மாட்டாங்க. RSSல உண்மையிலே ஷாக்கான ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் தான் நடக்கும். நீங்க உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா ஷாக்கான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். பசங்களுக்கு பௌதிக் கொடுப்பாங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, கராத்தே சொல்லி கொடுப்பாங்க, சிலம்பம் சொல்லி கொடுப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். ஆனா அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் கட்டமைப்பு வச்சிருப்பாங்க. இந்த தேசம் மீண்டும் உடைந்து விடக்கூடாது, இந்த தேசம் மீண்டும் வேற யாருக்குமே அடிமையாயிடக்கூடாதுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோட மட்டும்தான் அந்த RSSங்கிற இயக்கம் தொடங்கப்பட்டது. அந்த இயக்கத்தை தொடங்கியவரும் ஒரு தேசிய, நீங்க சொல்றீங்கல்ல பாஜகவுல இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி, இந்த சுதந்திர போராட்ட வீரர் கேசவ பிலராம் ஹெக்டேவர் மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவரும் காங்கிரஸில் பயணப்பட்டவர் தான். ஆனா இந்த காங்கிரஸ் இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் இல்ல, காமராஜர் காங்கிரஸ்ல, அந்த முன்னாடி இருந்தக்கூடிய காங்கிரஸ்ல இருந்து காந்தியார் இருந்த காங்கிரஸ்ல இருந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்திரா காங்கிரஸ்ல இருந்தவர் கிடையாது. சோ அந்த பழைய காங்கிரஸ்காரர் தான், அவரும் மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான். எல்லாருமே இந்த தேசம் சுதந்திரம் பெற வேண்டும்னு சொல்லி யோசிக்கும் போது இவர் மட்டும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாடு வேற யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்னு யோசிச்சதுனாலதான் இந்த RSSங்கிற ஒரு இயக்கமே உருவாச்சு. நீங்க சொல்றீங்கல்ல கலவரம் ஏற்படுத்துறாங்க, என்ன கலவரம் ஏற்படுத்துறாங்க? பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை காணுவது மட்டும்தான் RSS வேலையாகவே எப்பவுமே இருக்கு. இந்த ராணுவ அணிவகுப்பு ராணுவ அணிவகுப்புல RSS கலந்துருக்கு. இத்தனை வருஷம் செத்து போய் முடிஞ்சு போன கதை அங்க அவுரங்கசீப் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன அவசியம்? விகடன்ல கிளீனா எழுதியிருக்காங்க, மோடிக்கு எப்படி கோத்ரா கலவரம் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சோ அந்த மாதிரி பட்னாவிஸுக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கு. அடுத்த பிரதமர் பட்னாவிஸை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறது RSS அப்படின்றாங்க. அதெல்லாம் என்ன வேணாலும் நான் தான் சொல்றேங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் தான் சொல்றேன்ல. எங்களை இப்ப நாளைக்கு என்ன விட்டுருங்க, விக்னேஷ் அவர்கள் தான் இந்த தேசத்தினுடைய பிரதமர் அப்படின்னு சொல்லி நாளைக்கு காலைல நான் ஒரு 4 ட்வீட் போட்டேன்னு வைங்களேன், அதை எவனாவது ஒருத்தன் நம்பிட்டு என்ன போன பிரதமரா வச்சிருக்கீங்க, இந்த மாதிரிதான் இருக்கு கேள்விகள் எல்லாம். ஏன்னா அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு, இப்ப நம்மளுடைய இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, மெக்காலே அவர்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, இது நீங்க எடுத்து நீங்களும் அந்த சிலபஸ்ல தான் படிச்சிருப்பீங்க, நானும் அந்த சிலபஸ் தான் படிச்சிருப்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த தேசத்தில் வாழ்ந்த யுக புருஷர்கள், அதாவது வெற்றி பெற்று அழகாக ஆட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு ஆட்சி நடத்திய அந்த ராஜாக்களை பற்றி நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? படிச்சதே கிடையாது. அவர்களுடைய டீடைல்டான வரலாறு கிடையாது. நம்ம சிவாஜி, சத்ரபதி சிவாஜின்னு எடுத்தோம்னா மேக்சிமம் ஒரு 2 பேராவை தாண்டி முடிஞ்சு போயிடும். ஆனா அவுரங்கசீப்புக்கு தனி லெசன் வச்சிருப்போம், அக்பருக்கு தனி லெசன் வச்சிருப்போம், ஜஹாங்கீருக்கு தனி, யாரெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டார்களோ அவர்களுக்குன்னு தனி லெசன் வச்சிருப்போம். நீங்க சொல்றீங்கல்ல நாங்க ஆரியர்கள் இங்க நம்ம ஆட்சி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இவர்கள் எங்கிருந்து வந்தாங்க? இவர்கள்லாம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவங்க. வெள்ளையர்களை நாம ஏன் எதிர்த்து சண்டை போட்டோம்? அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க. சோ வெளிநாட்டில் இருந்து நம்மளுடைய தேசத்தை ஆட்சி செய்தவர்கள் எல்லாமே நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறந்து அக்பரனுடைய ஆட்சி காலம் உருவாக்குவதுதான் பாஜகவுடைய இதே விஷயங்களை திருப்பி திருப்பி கிளறி நீங்க பண்ணணும் தான் நினைக்கிறீங்க. அவுரங்கசீப் இந்த வரியை நீக்கினாரு, அக்பர் இந்த வரியை நீக்கினாரு. வரியை போட்டது யாரு? உங்க அப்பா வரி போட்டாரு, நீ நீக்கின. உங்க தாத்தா வரி போட்டாரு, உன் பேரன் நீக்கினான். இதுதான் விஷயம். விஷயங்கள் என்னைக்குமே ஒரு இல்லைங்க, இல்ல நீங்க அவுரங்கசீப் அந்த சதி பிராக்டிஸை ஸ்டாப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே கட்டுக்கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதை உண்மையிலேயே ஸ்டாப் பண்ணது பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயே ஸ்டாப் பண்ணிட்டார். அதுக்கு பின்னாடி அது வரைக்குமே தொடர்ந்து கொண்டுதான் சதிங்கிற ஒரு வழக்கமா இல்லைங்க. சதிங்கிற ஒரு வழக்கம் ஆரம்பிச்சதே இந்த முகலாயரோட படையெடுப்புக்கு பின்னாடிதான். இந்த சுல்தான் டைனாசிட்டி இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சதிங்கிற ஒரு பழக்கமே ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆதி காலத்துல இருந்து இந்தியா பயன்படுத்திய ஒரு திட்டம் கிடையாது. இவர்கள் என்னைக்குமே ஒரு நாட்டுல போய் ஒரு மன்னரை கொண்டுட்டாங்க அப்படின்னா அங்க இருக்க பெண்களை மானபங்கப்படுத்துவதை அவர்கள் வாடிக்கையாக வைத்திருந்த ஒரு உடன்கட்டை ஏறுறது பத்தி இருக்குது. நீங்க என்னன்னா முகல் வந்ததுக்கு அப்புறம் தான்றீங்களா? இந்த மாதிரி வரலாறை திரித்துதான் இப்ப மீண்டும் ஒரு கலவரம் நீங்க கொண்டு வந்துருக்கீங்க. சொல்றேன் கேளுங்க. இந்த சதிங்கிற வழக்கம் எப்பப்பெல்லாம் தோன்றுவிக்கும் தெரியுமா? எப்பப்பெல்லாம் பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்களோ அப்பெல்லாம் இது தோன்றுவிக்கும். நீங்க இப்ப முற்காலத்துல நீங்க எடுத்து சதிங்கிற பழக்கம் நீங்க சொல்ல போனீங்கன்னா ராமாயணம் காலத்துல சதிங்கிற ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அதற்கு காரணம் அசுரர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்துவாங்க. இன்னைக்கும் அதேதான். முகலாயர்கள் காலத்துல அது வரும்போது மீண்டும் அதை தலை தோங்கியது அந்த சதிங்கிற பழக்கம். ஆனா ராஜாராம் மோகன் ராய் அதை நிறுத்தினார். ஏன்னா காரணம் என்னன்னா இனிமேல் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிடையாது, இதை நீங்க நிறுத்தணும். ஏன்னா நம்மளுடைய மக்கள் என்னைக்குமே ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருவாங்க, வேகமா ஆரம்பிச்சிருவாங்க. அதை நிறுத்துவது கடினம். அது நமக்கு நன்றாக தெரியும். அதை ஒரு நல்லா தெரிந்தவர்கள் ராஜாராம் மோகன் ராய் போல ஒரு படித்தவர்கள் சொல்லும் போது மக்கள் அதை மாற்றி ஆமா நம்ம செய்யறது தப்பு, நம்ம நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் முன்னிறுத்துறாங்க. சோ இதுதான் ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்க பட்னாவிஸ் நீங்க சொல்றீங்கல்ல, அவுரங்கசீப்புக்கு கொண்டு இங்க நீங்க இது வைக்கணும், சமாதி வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஒரு தொல்லியல் இல்ல நான் சொல்றேன்,
அந்த அவுரங்கசீப்பினுடைய சமாதி வந்து தொல்லியல் துறைக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? மத்திய அரசு வந்து போன தடவை இருந்த காங்கிரஸ் அரசு வந்து அதை தொல்லியல் துறைக்கு கொண்டு போய் தொல்லியல் துறை அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்சம் ஒரு 1000 வருடம் பழமையான ஒரு விஷயங்களை வந்து அவர்கள் வந்து அதனுடைய வரலாறை எடுத்து பாக்குறது பரவாயில்ல. இந்த ஆளுக்கு தான் வரலாறு எங்களுக்கு நன்றாக தெரியுமே, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நாங்க இந்த தொல்லியல் துறைகிட்ட ஒப்படைக்கணும்? அவுரங்கசீப்பினுடைய அவுரங்கசீப்பினுடைய சமாதியை வந்து அங்க வைத்து அவருடைய வரலாறை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய ஆகா ஓகோ வரலாறுலாம் கிடையாது. அது முக்கியமாக மோடிக்கு அடுத்து நான் பப்ளிஷ் பண்ண விரும்புறாரு. இது எப்படி தெரியுமா? இது எப்படி தெரியுமா? இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வெளியில பெரியாரோட சிலையை வச்சிருக்கிறீங்கல்ல, இது எப்படின்னா சாமி கும்பிட போறவனுக்கு வெளியில வந்தவன பெரியார் கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தட்டோட உட்கார்ந்துருக்க ஒரு மனுஷனை பார்க்கும்போது வந்து எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ இதேதான் அந்த வந்து மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்குமே. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அனைத்து மக்களுமே அங்க போய் சத்ரபதி சிவாஜியவோ இல்ல சம்போஜி மகாராஜரையோ நீங்க போய் தவறாக பேசினீங்கன்னா உயிரோடயே வர முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர்கள் இருவர் மீதும் மிகப்பெரிய ஒரு பக்தியை கொண்ட ஒரு மாநிலம் அந்த அந்த மாநிலம். எங்களுக்கும் சத்ரபதி சிவாஜி பிடிக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஏன்னா சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிறது வந்து காலத்தை கடந்த ஒரு மனிதர் தான். ஆனா இந்த சத்ரபதி சிவாஜி வந்து அவுரங்கசீப்புக்கு வந்து கொடுத்த ஒரு குடைச்சலாக இருக்கட்டும், ஆனா அவுரங்கசீப் மீண்டும் சம்போஜி மகாராஜரை கொன்ன விதமாக இருக்கட்டும், இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட இந்த பெரியார் ஸ்ரீரங்கம் கோயில் கதை மாதிரிதான். உள்ள போயிட்டு ஒரு மனுஷனை வந்து யாரை நம்ம தெய்வம்னு கும்பிடுறோமோ அந்த தெய்வத்தை கொன்ன ஒருத்தனுக்கு வந்து என் மாநிலத்துல எதுக்கு சமாதி அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சில பேர் முக்கியமான இவருங்க அதிகப்படியான மக்கள் கேட்கும் போது அதை தான் நீங்க வந்து ஒரு மரியாதையை எடுத்துக்கணும். ஏன்னா இந்தியாவில வந்து 51% பேர் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள்கிட்ட ஆட்சி ஒப்படைச்சிடுறீங்கல்ல. அதே மாதிரிதான் ஒரு 60% பேர் வந்து எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை எடுத்துடணும். அது வந்து மெக்காலவனுடைய கல்வி திட்டம் வந்து நமக்கு வந்து சொன்னதுனால வரேன். நிறைய மக்கள் விரும்புறதுதான் கொடுக்கணும்னு சொல்றீங்க. இப்ப சி ஓட்டர் ஒரு சர்வே கூட எடுத்திருக்குது. நிறைய மக்கள் வந்து ஸ்டாலின் தான் விரும்புறாங்க. ஸ்டாலினுக்கு வந்து பயங்கரமான அப்ரூவல் ரேட்டிங் இருக்கு. 27% கொடுத்திருக்காங்க. அடுத்து விஜய் ஒரு 18% இருக்காங்க. முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஆகட்டும், அண்ணாமலை அவர்களாகட்டும் எல்லாம் வந்து சிங்கிள் டிஜிட்ல வந்து சுருங்கி இருக்கிறாங்க. அப்ப மக்கள் வந்து இவங்களதான் விரும்புறாங்க அப்படின்ட்டு ஸ்டாலினே மீண்டும் ஆட்சி செய்ய வச்சலாமா, இல்ல விஜய் அவர்கள் வளர்ந்து வர்றான்ட்டு அவரு கொடுத்துடலாமா? அததான் நான் சொல்ல வரேன் பாருங்க. எங்களுடைய ரிப்போர்ட் நாங்க வந்து கே ஓட்டர்னு ஒரு துறை வந்து நான் நடத்திட்டு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா விக்னேஷ்ங்கிற பேர் வந்திருக்கு. விக்னேஷ் தான் வந்து அடுத்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேர் வந்திருக்கு. சோ இதை பேஸ் பண்ணியே நான் உங்களை வந்து முதலமைச்சரா அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால கூட இருந்தேன். நான் இப்ப இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட கேட்டு பிரமாண கவர்னர் ஆபீஸ் கூட்டிட்டு போலாம். பைத்தியகாரத்தனமா எவனோ ஒருத்தர் ரிப்போர்ட் எடுத்து ஒரு ஊர்ல போய் ஒரு 50 பேர்கிட்ட ரிப்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 50 பேர் வந்து திமுக காரெல்லாம் திண்ணையில உட்கார்ந்து இருக்கும் போது போய் திண்ணையில போய் உட்காந்து ஐயா நீங்க யாருக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா 50 பேரும் திமுக தான் சொல்லுவான். நீங்க பாஜக அலுவலகத்துக்கு வாங்க, அங்க ஒரு 200 பேர் நின்றுட்டு இருப்பான். 200 பேருக்கு நான் மைக்கு நீட்டுறேன், ஐயா நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னா 200 பேரும் பிஜேபிமா. அப்ப 200 பேர் பிஜேபி வச்சு சி ஓட்டு எடுத்து இதெல்லாம் பைத்தியகாரத்தனமான ஒரு சர்வே ரிப்போர்ட். அது இந்த சென்டர்ல இப்ப எடுத்த இந்த ரிப்போர்ட்லாம் அதான் சொல்றேன்ல. உங்களுக்கு ஒருவேளை சி ஓட்டர் நீங்க சி ஓட்டரை நம்புவதாக இருந்தால் இருங்க நீங்க ஒருவேளை சி ஓட்டர் நம்புற மாதிரி இருந்தனா கே ஓட்டர் நாங்களும் ஒண்ணு நடத்திட்டு இருக்கோம், நான் ஒண்ணு நடத்திட்டு இருக்கேன், நீங்க வாங்க உங்களை நான் முதலமைச்சராக ஆக்குறேன். இதெல்லாம் பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம். இதெல்லாம் தூக்கி இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த பேப்பர்லாம் இருக்குல்ல, அதுல வடை வச்சு திங்கிறதுக்கோ பஜ்ஜி வச்சு திங்கிறதுக்கோ கூட தேவையில்லாத ஒரு பேப்பர். அதெல்லாம் அப்படித்தான் நீங்க சொல்ற மாதிரி இருக்கணும்னா ஸ்டாலினுக்கு 50% மேல ஒரு நம்பர் சொல்லியிருக்கோம். ஆனா 27% ஸ்டாலின், விஜய் 18% சொல்றாங்க. விஜய் முந்தி கொண்டு இருக்கிறாருன்னு காமிக்கிறாங்க. அவனே விஜய் இதை செட் பண்றாருன்னு சொல்ல போறீங்களா? அவரு ஸ்டாலினே நம்ப மாட்டார். 50% போட்டீங்கன்னா ஸ்டாலினே நம்ப மாட்டார். அதனால அவங்களா ஏத்த மாதிரி என்னைக்குமே அந்த ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண வந்து எப்படின்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கணும், ஆனா ஒரிஜினலா இருக்க கூடாது. நம்புற மாதிரியே இருக்கணும், ஆனா நம்ப கூடாது. இப்படிதான் ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்ப என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் அண்ணாமலையை இல்லைங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து மக்கள் விரும்புகிறார்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னீங்கன்னா நான் எப்படி தெரியுமா பண்ணுவேன்? அண்ணாமலை அவர்களை வந்து முதல் இடத்துல கொண்டு போய் வைக்க மாட்டேன். ஏன்னா அதை வந்து கேள்வி கேட்பாங்க, இது வந்து பிஜேபிக்கான செட் பண்ணது அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்ணுவேன், 2வது இடத்துக்கும் 1st இடத்துக்கும் ரொம்ப கேப் கம்மியா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இன்னும் ஒரு 2 வருட காலம் இருக்கு, இந்த 1 வருட காலத்துல அண்ணாமலை வந்து ஸ்டாலினை மிந்தி விடுவார் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு போய். இதெல்லாம் ட்ரிக்குங்க, இதெல்லாம் எல்லாம் நரேட்டிவ், இது எல்லாமே அஜெண்டா. இந்த அஜெண்டாவை கொண்டு வந்து இந்த அஜெண்டாவை கொண்டு வந்து காமன் பீப்புளோட காதுக்குள்ளையும் மூளையிலையும் கொண்டு போய் சொருவறதுக்கு உண்டான வேலை. நாங்களும் தான் சொல்றோம்ல, நாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு போய் சொருவணும் அப்படின்னு முடிச்சோம்னா நாங்களும் முடியும். எங்களுக்கு தேவையில்லாத வேலை. நாங்க ஒண்ணு வேணாம், நீங்க தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புன்னு ஒரு விஷயம் வந்தது இல்ல, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2024 தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புல பாஜகவுக்கு 400ன்னு வந்தது. 400 தொகுதிக்கு மேல் பாஜக. தேர்தல்ல ஓட்டு போட்டுட்டு வெளியில வந்த கருத்து கணிப்பையே எங்களால நம்ப முடியல. அந்த நம்பரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுச்சு நம்பலாமா? இல்லைங்க, அதையே எங்களால நம்ப முடியல. நாங்க ஒரு நாள்ல போய் சொல்லி என்னங்க பண்ண போறோம்? 400 தொகுதி நாங்க ஜெயிக்க போறோம், நாளைக்கு காலைல தான் ரிசல்ட் வரப்போகுது. இருங்க, தேர்தலுக்கு முன்ன இருங்க
பாஜக வந்து ஒருவேளை 400 தொகுதி அப்படின்னு சொல்லி நாங்க கிளப்பிவிட்ட ஒரு விஷயமா இருந்தா, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புல பாஜக கிளப்பிவிட்டா கூட அதை வச்சு எங்களுக்கு ஓட்டு விழுவும் நம்ம நம்பலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல நாங்க ஏங்க கிளப்பி விடணும்? எப்படின்னா ஓட்டு போடுறோம், ஓட்டு போட்டான், ரிசல்ட் அடுத்த நாள் காலையில வரப்போகுது. அதை வச்சு நாங்க ஏன் பண்ண போறோம்? ஒரு நாளைக்கு முன்னாடி ஓட்டு போட்டு வெளியே வந்தவன் சொன்ன கருத்து கணிப்பையே இவனுங்களால உருப்படி அடிக்க முடியல. இவனுக்கு சி ஓட்டர் ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க தமிழகத்துல ஆட்சி அமைப்பீங்களா? வேணா கூட்டிட்டு போங்க, நாளைக்கு காலைல ஸ்டாலினையும் விஜயையும் கூட்டிட்டு போங்க. ஸ்டாலினை முதல்வராகவும் பையனை துரத்தி விட்டு விஜய் வந்து துணை முதல்வராகவும் போட்டு ஆட்சி நடத்துங்க. யார் வேணாம்னு சொன்னா? இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இவர்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடியது என்னன்னா, இவர்கள் இதுக்கும் ஒரு தீர்மானம் போடுவாங்க. மத்திய அரசு வந்து தொடர்ச்சியாக தேர்தல் வைக்குது, இனிமேட்டு தேர்தலே நடத்தாம ஸ்டாலின் அவர்களே நிரந்தர முதல்வராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இவர்கள் அதுக்கும் ஒரு தீர்மானம் போடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த பைத்தியக்கார கூட்டம் அதை தான் தொடர்ச்சியாக பண்ணி கொண்டு இருக்கிறது. அந்த கூட்டம் அதை பண்ணட்டும். ஃபைனலா ஒரே கேள்வி, எப்பவுமே வந்து பாஜக பற்றி பேசும்போது தமிழ்நாட்டுல ஆபரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பத்திரிகை எல்லாம் எழுதுவாங்க. சோ ஆபரேஷன் லோட்டஸ்ல அண்ணாமலை இங்க இருந்து தூக்கிட்டு சென்ட்ரல்ல மோடியையும் தூக்கிட்டு புதுசா ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு சாதாரண பாஜக தொண்டனாக அண்ணாமலை தொடரணும்னு நினைக்கிறீங்களா, தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, பாஜக தொண்டனாகலாம் விடுங்க, நான் ஒரு அடிப்படைவாதியாகவே நான் சொல்றேன் பாருங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய சிறந்த ஒரு ஆசை. அண்ணாமலை வந்து அவர்கள் வந்து தொடரணும். ஏன்னா எங்களுக்கு உண்டான மரியாதையை வாங்கி கொடுத்திருக்காருங்க. எங்களுக்கு உண்டான பாஜக காரர்களுக்கு உண்டான ஒரு மரியாதை, ஒரு 5 வருடத்துக்கு முன்னால் பாஜக காரர்கள் இருந்ததற்கும் இன்னைக்கு பாஜக காரர் இருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. எங்களுடைய பர்சன்டேஜ், தனி பர்சன்டேஜ் நாங்க நோட்டாக்கு கீழே, இவர்களால வாக்கு சதவீதம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு பூத்துக்கு 50 பேர் இருக்கான். எங்களால சொல்லுவோம், நாங்க 66,000 பூத் இருக்கு அப்படின்னா 66,000 பூத்துலயே 50 பேர் பாஜக காரர் இருக்கான் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய இடங்கள்ல பூத் கமிட்டிஸ் ஃபில்லா இருக்கு, BLA 2s போட்டிருக்கோம். சோ எங்களுக்கு உண்டான மரியாதையை அண்ணாமலை அவர்கள் வந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார். சோ இந்த ஒரு விஷயம் வந்து நான் ஒரு அடிப்படையான ஒரு பாஜக காரனாக நான் நினைப்பது வந்து அண்ணாமலை அவர்கள் தொடர வேண்டும்ங்கிறது வந்து என்னுடைய ஆசை. இந்த ஆசையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஆசை. ஆனா பாஜகவினுடைய தலைமை ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க, கிடையாது இவர் வந்து மாநில தலைவர் கிடையாது, இவர் வந்து மத்திய அமைச்சராகவோ இல்ல அடிப்படை தொண்டனாகவோ இல்ல வைஸ் பிரசிடென்டாகவோ வேற ஏதோ ஒரு வேலையில வந்து அண்ணாமலை அவர்கள் செல்கிறார், இவர் தான் இன்னையில இருந்து ஒரு மாநில தலைவர் அப்படின்னா அந்த மாநில தலைவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் ஒரு அடிப்படைவாதியாக கேட்பேன். இந்த மாநில தலைவர் தான் எனக்கு மாநில தலைவர், இவர் கொடுப்பதுதான் எனக்கு குறிப்பு, இவர் கொடுப்பதுதான் எனக்கு வேலை. சோ இந்த வேலையை நான் செய்வேன். மத்தபடி இந்த ஒரு விஷயங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். மோடி இவரை மாற்ற போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் இரும்பு மாதிரி நின்றுட்டு இருக்காரு. நீங்க சொல்றீங்கல்ல 75 வயது அதுல வந்து ரிட்டையர்மெண்ட் பிஜேபிலன்னு சொல்றீங்கல்ல, இதுல நிறைய பேருக்கு எக்ஸப்ஷனல் கொடுத்திருக்காங்க. வாஜ்பாய் எக்ஸப்ஷன்ல இருந்திருக்காரு, எடியூரப்பா எக்ஸப்ஷனல்ல இருந்திருக்கு. சோ இவர்கள்லாம் என்னன்னா அவர்களுக்குன்னு ஒரு டைம் லிமிட் தருவாங்க. நீங்க வந்து இன்னும் ஒரு 3 வருஷம் எடுத்துக்கங்க, இல்ல இவர் வந்து இன்னும் நல்லா திடகாத்திரமாக. முதல் விஷயம் என்ன தெரியுமா பார்ப்பாங்க? 75 வயசுல ஏன் ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாங்கன்னா அவர்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து ஹெலிகாப்டர்ல ஏறுற வேகத்தெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் நானும் திணறிடுவோம். அந்த அளவுக்கு வேகமாக ஏறக்கூடிய ஒரு மனிதர், அவ்வளவு வேகமா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அவ்வளவு அழகா இந்த எக்ஸசைஸ் யோகாஸ் எல்லாம் பண்ணி அவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்காரு தன்னோட உடம்பு. அவரால் இன்னும் கூட மேலும் கூட இன்னும் ஒரு 10 வருடத்துக்கு கூட இந்த நாட்டுக்கு சேவை செய்ய முடியும்ங்கிற நம்பிக்கை வந்து ஒவ்வொரு பாஜக காரனுக்கும் உண்டு. இது அரசு விரும்புமா விரும்பாதா? இல்ல நிச்சயமாக மோடி அவர்கள் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் விரும்பும். ஏன்னா எங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா அடுத்து 2029 மோடி அவர்கள் வந்து அது தனியா விட்டுருவோம். அண்ணாமலைக்கு வந்து RSS உடைய பேக்கப் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இருக்காதா? இல்ல கண்டிப்பாக இருக்கும். ஆனா இதுல விஷயம் என்ன அப்படின்னா அட் பிரசன்ட்ல என்ன தேவையோ இதை வந்து தேசிய தலைமை நிச்சயமாக செய்யும். நாங்க நினைப்பது என்னன்னா அவர்களுக்கு நன்றாக தெரியும், அவர்களும் தமிழகத்துல கட்சி வளர்த்தணும். அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியை வளர்த்தணும், தமிழகத்துல வளர்த்தணும்னு எப்படி நினைக்கிறாரோ அதே மாதிரி பாஜகவினுடைய வேர் வந்து ஆழமாக ஊன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் தேசிய தலைமையும் விரும்பும். அவர்கள் வந்து தவறான முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதையும் மீறி வந்து அவர்கள் வந்து ஒருத்தர் வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா, அதையும் நாங்க தவறாக முடிவாக நிச்சயமாக எடுக்க மாட்டோம். காலத்தின் கட்டாயமாகவோ நேரத்தின் அருமை கருதியோ அவர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னா நிச்சயமாக அதை பின்பற்ற வேண்டியது என்னை போன்ற அனைத்து பாஜக தொண்டர் நிர்வாகியினுடைய கடமையாக மட்டும்தான் நாங்க பார்க்கிறோம். சோ நிச்சயமாக நாங்க அதை பின்பற்றுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அபிஷியலா எந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் அதை தாண்டி ஒரு விஷயங்களை நாங்கள் பேசவும் முடியாது, அதை தாண்டி நாங்க சொல்லவும் முடியாது. அபிஷியலா ரிப்போர்ட்ஸ் வரட்டும், அது வரைக்கும் வந்து இந்த தையத்தக்கான குதிக்கிறது இதெல்லாம் ஊடகங்கள் நிறுத்திட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க மாநில தலைவர் இது அப்படிங்கிறது வந்து அது செல்வ பிறந்தகையினுடைய மாற்றம் மட்டும்தான் நாங்க நினைக்கிற மொழி. எங்க தலைவனுடைய மாற்றம் எவனோ ஒருத்தன் மிஸ்டேட் பண்ணிட்டான், வழக்கம் போல திமுக காரங்க வந்து ஏதாவது கொளுத்தி போட்டிருப்பாங்க, அதை தப்பா புரிஞ்சிருப்பாங்க. சோ இதை பொறுத்து விஷயம் கிடையாது. எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் பாஜக காரன். நாங்க தான் சொல்றோம்ல, பார்ட்டி ஃபர்ஸ்ட், நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். இதுதான் எங்களுடைய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை நாங்கள் நிச்சயமாக பின்பற்றுவோம் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு இதுல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். தொண்டர்களும் இதை தான் நிச்சயமாக யோசிப்பாங்க விக்னேஷ்.
சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப நன்றி. மிகப்பெரிய ஒரு விவாதமாக நடந்தது. ரொம்ப ஆக்கப்பூர்வமான விவாதமாக, டேக் அவே நிறைய இருக்கிற ஒரு விவாதமாக தான் இருக்கிறது. என்னால ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை தொடர வேண்டும் என்று நினைத்தாலும், யார் அந்த இடத்தில் இருந்தாலும் நாங்கள் கட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்போம். கட்சியை முதலிடம் கொண்டு வருவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம் அப்படின்றதுல அனைத்து தொண்டர்களும் தெளிவாக இருப்பது புரிந்து கொள்ள முடிகிறது. பட் அதே சமயம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மாற்றப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறீங்க. காரணம், மோடி அவர்கள் இந்தியாவை சரியான பாதையில் நடத்தி கொண்டிருப்பதாக உங்களுடைய கருத்தையும் நாம் பதிவு செய்கிறோம். அதே சமயம் சி ஓட்டர் கருத்து கணிப்பு முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்ற உங்களுடைய கருத்தையும் நாங்கள் ஒரு பார்வையாக நாங்கள் பார்க்கிறோம். மேலும் பல விவாதங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அண்ணாமலை மாற்றமா இல்லையா அப்படின்றது இன்னும் சில நாட்களில் நம்மளுக்கு தெரிந்துவிடும். மோடி அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் அப்படின்றதும் தெரிந்துவிடும். மேலும் பல அதிரடியான ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு நாம் தயாராகவே இருக்கோம். நன்றி சார். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, நன்றி விக்னேஷ். நன்றி.